லூக்கா 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகளை எல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே இந்த பெரிய வெள்ளி ஆராதனையை நீர் ஆசீர்வதித்தீர், நீர் எங்களை நடத்தினீர். தொடர்ந்து இந்த வார்த்தை எங்களுக்கு பேசும். சிலுவையின் பாடுகளை நாங்கள் தியானிக்க, அதன் பலனை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த திரு பந்தி ஆராதனையை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே இயேசு 12 பேர் அழைக்கிறார். 12 பேர் அழைச்சு அவர் நாம் எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகள் எழுதப்பட்டவைகள் நிறைவேறும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டதை நிறைவேற்றும்படி கடந்து போனார். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு அவர் பிறந்த முதற்கொண்டு சிலுவையின் மரணம் வரைக்கும் தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டவைகளை, எழுதியிருக்கப்பட்டவைகள் நிறைவேறும்படி கடந்து போனார். அல்லேலூயா. உங்களை என்னையும் குறித்து இப்போ நீங்கள் 8 மணிக்கு வருவீங்க, 8:30க்கு ஆராதிப்பீங்க, 10 மணிக்கு முடிப்பீங்க, 11 வரைக்கும் திருப்பி ஜெபம் பண்ணுங்க, இப்படின்னு உங்களை குறித்து சொன்னால் நீங்கள் செய்ய முடியும்? அல்லேலூயா. கொஞ்சம் நேரம் உட்காருறதே கஷ்டமாக இருக்குது. அல்லேலூயா. பிரசங்கிகாருக்கு தாகம் வருதே இல்லையோ? அல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்கள், இங்கே இயேசு நிறைவேற போகிறதை சொல்லுகிறார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தன்னோடு இருக்கிற 12 பேரை அழைத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, மனுஷகுமாரன் எழுதப்பட்டபடி நிறைவேற்ற போகிறார். நீங்கள் 32ஆம் வசனம் வாசிங்க. எப்படி எனில் அவர் புறஜாதி இடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவர் வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். கவனிங்கள், இங்கே இயேசு ராஜா நடைபெறுவதற்கு முன்னாடி என்ன பண்றாரு சொல்றார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி! பொதுவாக தீர்க்கதரிசி என்ன சொல்லுவாங்க? மற்றவர்களுக்கு தான் தீர்க்கதரிசி சொல்லுவாங்க. மகளே, நீ என்ன பண்ணுவ? உன் வாழ்க்கையில் கர்த்தர் நீ இப்போ ரொம்ப எதிர்பார்த்து இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. ஆமென். மஞ்சள் புடவை கட்டின்னு இருக்கிற மஞ்சுளா, அல்லேலூயா. அதனால பேர் வேற வந்துருங்க. அல்லேலூயா. சார், இப்படி பேரை வைத்து சில தீர்க்கதரிசி சொல்வார்கள். நம்மளும் என்ன பண்ணுவோம்? முடிச்ச பிறகு ஐயாவை பார்த்து 11 மணி ஆனாலும் பார்த்து என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா, வெயிட் பண்ணுவோம். உங்களுக்குரிய தீர்க்க தரிசனம் வரும்போது நிச்சயமாக என்ன பண்ணுவோம்? அது எவ்வளோ சூழ்நிலை இருந்தாலும் பார்த்து பேசிட்டு போவோம். அல்லேலூயா. ஆனால் இயேசு இங்கே மற்றவர்களில் தன்னை குறித்து தீர்க்க சொல்றார். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, அவர் பரியாசம் பண்ணப்படுவார். அல்லேலூயா. அவர் மேலே துப்பப்படுவார்கள். அல்லேலூயா. அவரை வாரினால் அடிப்பார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்போ இயேசு சிலுவையின் பாடுகளை எங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு? ஒரு சிறையில் ரொம்ப நாள் கைதி இருக்கிறான், பயங்கரமான தண்டனைக்குரிய கைதி இருக்கிறான். இப்போ அவனுக்கு இன்னைக்கு 3ஆம் தேதி அவனுக்கு ஒரு என்ன வருது? கோர்ட் தீர்ப்பு வருது. நீ 10ஆம் தேதி என்ன பண்ண போற? கொலை செய்யப்பட. இப்படி கொடுமையான தண்டனை. அவன் சிரிப்பான். இப்போ 2ஆம் தேதி வரைக்கும் சந்தோஷமா இருந்திருப்பான். 2ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுவான்? குடும்பத்தை பார்த்துருப்பான், எனக்கு எப்படியாவது விடுதலை கச்சிரும். ஆனால் இந்த 3ஆம் தேதி வந்த தீர்ப்பில் அவன் என்ன பண்ணியிருப்பான்? அலறிப்பான். நீங்கள் பொதுவாக நியூஸில் பார்க்கும்போது சில அறியாமல் சிலர் கொலைகாரனாக மாறுகிறான், கொடூரனாக மாறுறான். ஆனால் அவனுக்கு தீர்ப்பு வந்தவனை அவனை கொண்டு வரும்போது சில கைதிகள் அலறுவார்கள். ஐயோ, இனி என் குடும்பம் முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அலறுவார்கள். ஆனால் இயேசு அலறல.
அல்லேலூயா, அல்லேலூயா. சென்னையில் ஒரு பெரிய கொலைக்காரன், பேர் உங்களுக்கு தெரியும், அல்லேலூயா. புதான ஆட்டோ சங்கர் எடுத்துங்க. அவரை பாருங்க, அவரை போல ஒரு கொலைகாரன் இல்லை. ஆனால் அவருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்பாக குடும்பத்தை குறித்து விசாரித்து பேசின மனிதன், ஒரு பெரிய அதிகாரி, இவ்வளோ நடந்தது எப்படி, ஏன் இதெல்லாம் கேட்குறாரு. அந்த மனுஷன் செத்தவனை போல் ஆகிட்டார். அல்லேலூயா. எனக்கு தீர்ப்பு வந்துச்சு. இன்னும் 2-3 நாளில் நான் என்ன பண்ண போகிறேன், மறிக்க போகிறேன். அப்படி சிரிப்பு முடிஞ்சிச்சு, சந்தோஷம் முடிஞ்சிச்சு. இனி தப்பி பிழைப்புங்கிற நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. கடைசியாக மனைவி கிட்ட வர்றாங்க. அவர் இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஏசப்பா கிட்ட போகிறேன், நீ ஏசப்பா பற்றி போய் சொல்லு. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தனக்குரிய தண்டனை கேட்கும் போது அவன் ஸ்பாட்டில் செத்துவனாயிடுறான். ஆனால் ஆண்டவர் செத்துவனா மாறல. செத்து போனவனை உயிர்ப்பிக்கப்படும்படி இந்த பாடுகளின் வழியை கடந்து போனான். அல்லேலூயா. தனக்கு நேரிடுகிற எல்லா சம்பவங்களையும் முன்னே திரையில் பார்க்குறாரு. அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு சிறை கைதி, ஒரு கைதியை கொடூர தண்டனைக்குரியவனை ஒரு போலீஸ் அதிகாரி பண்ணுற ட்ரீட்மெண்ட் எப்படிமா இருக்கும். அவர் ஏன்னா அவன் அந்த இடத்துல வச்சு பண்ணுவான். அவன் என்ன நினைக்கிறான்னு அவனை உபத்திரப்படுத்துவான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எல்லாமே அறிஞ்சு அந்த பாதையில் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தீர்மானிக்கப்பட்டபடியே போகிறார். லூக்கா 22:22 சொல்லுது, அவர் தீர்மானிக்கப்பட்டபடியே அவர் போகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு இந்த காரியங்களை முன்னறிந்து போறார். அல்லேலூயா. மத்தேயு 5:17 சொல்லுது, நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கு அல்ல நிறைவேற்றுவதற்கு வந்தேன். இந்த நியாய பிரமாணம் முழுவதுக்கும் நான் பலியா வந்திருக்கிறேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய கொடூரம், கொலை. நீங்கள் நியாய பிரமாணம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க, தாவீது ஏன் ஆலயத்தை கட்ட முடியல, ஏன் ஆலயத்தை கட்ட முடியல, அவன் கை ரத்தத்தை சிந்தின கை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்தக்காக இயேசுடைய ரத்தம் அங்கே சிந்தப்பட்டது. அல்லேலூயா. காரணம், நான் நிறைவேற்றும்படி போகிறேன், நான் நிறைவேற்றும்படி போகிறேன். இவர் நிறைவேற்ற போகும்போது இங்கே பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது 22:16 மன்னிச்சுங்க, 22:16 தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் 15 இருந்து வாசிங்க. 15 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நான் பாடுபடுவதற்கு முன்னே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று சொல்லி கவனிங்க. இந்த பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு எப்படி இருந்தாராம்? ஆசையா இருந்தார். உங்களுக்கு எப்படி ஆசையா இருக்குதா இல்லையா? எப்படா இது உட்கொண்டுட்டு போலான்னு ஆசைக்குதா? இல்லை, நான் என்ன பண்ண போறேன், ஒவ்வொரு நிமிடமும் அதை அனுபவித்து நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆசையா இருந்தார். அந்த ஆசை கூட என்ன வந்துடக்கூடாது, அந்த ஆசையில் கூட என்னுடைய தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தடையாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரா, இனி நான் இதை புசிப்பதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த பாடுகளுக்கு முன்பாக நம்ம என்னென்னதோ புசிச்சோம், விரும்பினதை சாப்பிட்டோம். ஆனால் அந்த பாடுகளுக்கு உன்னை தயார்படுத்தி ஆயத்தப்படுத்தி இந்த பந்தியில் வந்திருக்கிறோமா அன்பான தேவச்சனமே? அல்லேலூயா. அவர் உனக்காக ஆயத்தத்தோடு ஒவ்வொரு நிமிஷம் பார்த்து பார்த்து நடக்கிறார். ஒரு சின்ன டாட்டு கூட எனக்கு இந்த பாடுகளை நான் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. ஏனென்றால் ஆதியாகமம் தொடங்கி மல்கியா வரைக்கும் அநேக பரிசுத்தவான்கள் தோல்வியை தழுவிட்டாங்க. அல்லேலூயா. எல்லாம் தோல்விக்குள்ள போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு தோல்வியும் வரக்கூடாது, என் பிள்ளைகள் ஜெயம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் லூக்கா 18 அதிகாரம் 34 வசனம் வாசிங்க. இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாய் இருந்தது.
அவர் சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அன்பான தேவச்சனமே, இங்கே இயேசு அவர் சொல்லுகிறார், இதை அவங்க உணரலையா. மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்கப்பட போறாரு, அவர் அடிக்கப்பட போறார், துப்பப்பட போறார். அல்லேலூயா. உணர்வு இல்லாம உட்காந்துக்கிறாங்களாம். நீங்க எப்படி உட்காந்துக்கிறீங்க? உணர்வோட உட்காந்துக்கிறீங்களா? இல்ல எதையோ ஒன்று கவனிச்சு உட்காந்துக்கிறீங்களா? உணரவும் இல்லை, அப்புறம் சொன்னவைகளை அவை அறிந்து கொள்ள அவைகளை பொருள் அவளுக்கு மறைவா இருந்தது, அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அன்பான தேவஜனமே, வார்த்தை வருது, உணரணும். அன்னைக்கு நோவா காலத்தில் ஜனங்கள் உணர்வில்லாததினாலே ஜலம் வாரிக்கொண்டு போக வரைக்கும் உணர்வில்லாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. இந்த உணர்வில் கூட இருந்து இவன் கூட என்னன்னா, ஏசு அற்புதம் செய்யணும், ஏசு ஆசீர்வதிக்கணும், ஏசப்பா கார் கொடுக்கணும், ஏசப்பா பைக்கு கொடுக்கணும், ஏசப்பா கடனை தீக்கணும். ஏன் ஏசப்பா கடந்து போன அந்த பாதையில் உன் பங்கு வரக்கூடாதா? அல்லேலூயா. உனக்கு வர வேண்டிய நன்மையை ஒண்டி பார்க்கிறியே. இயேசு எல்லா ஜனத்துக்கும் ரட்சிப்பை கொடுக்கும்படி அவர் கடந்து போனாரே. ஏன் அந்த எண்ணம் வரல உனக்கு சிலுவையில்? ஏன் அந்த பாடுகளுக்குள்ள நீ இணையில? இன்னைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, அந்த பாடுகளுக்கு நீ பங்காளியா இருக்கிறியா? இல்ல ஏதோ ஒன்று இன்னும் உணர்வு இல்லாம இருக்கிறியா? உணர்வு இல்லாம இருந்தா ஆண்டவர் இன்னொரு வசனத்தை காட்டுற. லூக்கா 19:41. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவனை அறிந்திராயனால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. உன் கண்களுக்கு மறைவா இருக்குது. அல்லேலூயா. நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு சமாதானம் இருக்கும். நீ இங்க அறியலனா உன் வீட்டுக்குள்ள அந்த சமாதானத்தை நீ பார்க்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு கிடைத்த இந்த நாளிலே சமாதானத்துக்கு ஏற்றவனை நீ அறிந்திருப்பாயனால், அல்லேலூயா, அல்லேலூயா, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுவே. கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பாரத்தோட பேசுறாரு. இப்படி என் முகத்துல காரி தூக்க போறாங்க, என்னை கோலால் அடிக்க போறாங்க, என் தலையிலிருந்து உச்சந்த ரத்தம் வரப்போது, வாரினால் அடிக்க போறாங்க, மிலாறுகளால் என் சதை கிழிக்க போகுது. கொஞ்சம் உணர்வு இல்லை. இன்னைக்கு அன்பான தேவச்சனமே, உன் பிரச்சனை வரும்போது நீ உணர்ற. ஏன் ஆண்டவருக்கு அந்த பிரச்சனை வந்து உணரல? நீ அதை உணர்ந்தினா உன் பாடுகளை கர்த்தர் லகுவா மாற்றுவார். உன் பாடுகளே பெருசு நினைச்சினா இயேசு உனக்கு உதவி செய்ய முடியாது. அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 43ஆம் வசனம். உன்னை சந்திக்கும் காலத்தை அறியாதபடினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ பதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உன்னை சந்திக்கும் காலத்தை. இந்த வேளத்தில் ஆண்டவர் உன்னை சந்திக்கிறாரு. வார்த்தை உன்னோட பேசுது. இந்த நேரத்தில் இந்த சந்திக்கும் காலத்தை ஆமென் நீ அறியாமல் போடினால் சத்துரு உன்னை சூழ மதில் போட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி உன்னை தரையாக்கி போடு. வார்த்தை வருகிறது. உனக்கு கர்த்தர் அக்கினி மதிலா இருக்கணும். உன்னை சத்துரு கீழே தள்ளி தரையாக்கி போட்டு உன் நிலைமை மோசமாயிடக்கூடாது. இயேசுவின் பாடுகள் அழுகிறார். எருசலேம் பார்த்து அழுகிறார். ஆண்டவர் தீர்க்கதரிசிங்க. அந்த ஜனங்க என்ன சொன்னாங்க? எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சாபம் வரட்டுங்க. வந்துச்சா இல்லையா? 70 வருடம் கழிச்சு வருது. நசுக்கிறான் யூதனை போட்டு. ஹிட்லர் 2,50,000 பேரை நசுக்கிறான். எல்லாம் எலும்பு தோலுமா வந்து முசோலினா அப்படியே நசுக்கிறான் போட்டு. யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. என உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறிய வேண்டும். கர்த்தர் உன்னோடு பேசும்போது வார்த்தை வந்தவுடனே நீ உட்கொள்வாயனா உனக்கு சமாதானம் உன் வீட்டுக்குள்ளே தாபரித்துக் கொண்டிருக்கும். உன் பிள்ளைகள் சமாதானமா இருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். போகையிலும் வருகையிலும் கர்த்தர் அவர்களை பாதுகாப்பார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்துட்டு நீங்க உணராம மறைவாக
இன்னும் அறிந்து கொள்ள விரும்பல. ஏதோ அழிந்து போற காரியத்தை நீங்க இன்னும் அறிஞ்சுக்கிறீங்களே. எதையோ படிப்பறிவில் டச் போனை குத்தவன தெரிதல எப்படி உள்ள போனோன்னு. அல்லேலூயா. எப்படி உள்ள போயிட்டு என்ன பண்ணீங்க, திரும்பி வர்றீங்களா? கண்ணு தெரியாதவங்கள தொட்டு என்ன பண்றான், பேசுறான்ல. ஏன் கர்த்தரும் கையில கொடுத்த இந்த வேதத்தை, இந்த வார்த்தையை ஏன் இது நேரம் எடுக்க உனக்கு ஏன் முடியல? சத்துரு உன்னை சந்திக்கும் காலத்தை கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அழிந்து போற காரியத்தெல்லாம் நேரம் எடுத்து டயர்டானா கூட என்ன பண்றோம், அந்த மாலுக்கு போறோம், இந்த கடைக்கு போறோம், இந்த மார்க்கெட்டுக்கு போறோம். ஏன் இங்க பக்கத்தில் தக்காளி விலை இருக்குது இல்லை, ஆனாலும் என்ன பண்றோம், நான் தான் தக்காளி வாங்கிட்டு வரணும், நான் தான் இந்த கடைக்கு போகணும். அல்லேலூயா. போறது தப்பு இல்லை, ஆனால் இதெல்லாம் பிரயாசப்படுறல்ல, இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், தேடி உலகத்தை தேடி ட்ரெஸ் வாங்குறது எல்லாம் போறோம்ல. ஆனால் ஆண்டவர் உன்னோடு பேசும்போது ஒண்டி ஏன் இந்த ரெண்டு காதை மூடிக்கிறியோம்? அல்லேலூயா. ஆண்டவர் கண்ணீர் விடுகிறார். எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை காக்கும் மண்ணும் எத்தனையோ தர நான் என் சிறகுகளால் உன்னை சேர்த்து அணைத்துக் கொண்டேன். நீயோ சிறகுகளை விட்டு வெளியே வந்து சத்துரு உன்னை தூக்கி கொண்டு போகிற வரைக்கும் நீ அறியாம இருக்கிறாயே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு இந்த பாடுகளின் வழியே போனது காரணம் உனக்காக. நீ சொல்லு, எனக்காக சொல்லு. எனக்காக ஆண்டவரே. உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உனக்கு இதெல்லாம் எது கொடுத்தாரு? கர்த்தர் கொடுத்தாரு. அங்கே மோசே அனுப்புனார், என் ஜனங்களை ஆராதனை செய்ய விடு. அவன் அனுப்ப மாட்டாங்க. நீ ஆராதனை செஞ்சவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, நல்ல உனக்கு உடைய கொடுக்கிறாரு, வீடை கொடுக்கிறாரு. எதை இந்த வீடு வாசல் இதோட நீ பூமியில இருக்கிறதுக்காக கொடுத்தாரு. நீ பரலோகத்தின் பிரதிநிதி. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அறியாததுனால, உணராததுனால தான் என்ன பண்றது, அப்புறம் சர்ச்சுக்கு போய்க்கலாம். சிலுவை தானம் தானே, சிலுவை படம் போட்டுட்டு ரெண்டு கண்ணீர் விட்டுடலாம். ஆனால் ஏசு, நீ கண்ணீர் விடும் போது ஏசு என்ன பண்ணுவாராம், ஆகடியம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுட பாடுகளுக்கு முன்னே சீசரோடு பாரத்தோடு பேசுறாரு. உணரலங்க, உணரல. அப்படிப்பட்ட சீசனா நீங்க இருக்கக்கூடாது. இயேசு பேசும்போதே உணரணும். ஏசப்பா, நான் திரும்ப உங்களை சிலுவையில் அறியக்கூடாதுப்பா, நான் ஈட்டியில குத்தக்கூடாதுப்பா, என் வார்த்தையினால உள்ளத்தை உடைக்க கூடாதுப்பா. அல்லேலூயா. 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். தனக்கு நேரிடும் பாடுகளை முன்னறிந்து நிறைவேற்றினார், அவமானத்தை ஜெயமாக நிறைவேற்றினார், தேவ சித்தத்தை முடிக்கும்படி நிறைவேற்றினார். தனக்கு நேரிடும் பாடுகளை முன்னறிந்து நிறைவேற்றினார், அவமானத்தை ஜெயமாக நிறைவேற்றினார், தேவ சித்தத்தை முடிக்கும்படி நிறைவேற்றினார். வாசிங்கள் மத்திய 26 எடுத்துக்கொள்ளுங்கள். என் பிதாவே, 37:8 வாசிங்க. பேதுருவையும் செபதேயின் குமார இருவரையும் கூட்டிக் கொண்டு துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. போதும், கவனிங்கள். துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட துக்கமா? மரணத்துக்கு ஏதுவான துக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு கொண்ட இந்த துக்கம் மரணத்துக்கு ஏதுவான துக்கம். வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்குகிறார். அவருடைய துக்கத்தை சொல்ல முடியாத ஒரு துக்கம், நியாயம் எடுத்து போடப்பட்டது, வாய் திறவாத ஆட்டை போல இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய துக்கத்தை என்ன பண்றோம், கண்ணீர் விட்டு சொல்லிடுறோம். ஆனா இயேசு துக்கத்தை ஒருவனாலும் என்ன பண்ண முடியாது, கண்ணீரை துடைக்க முடியாதுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் மனுக்குலத்தின் பாவங்களை சுமக்கும்படியான ஒரு துக்கம். அல்லேலூயா. கூட 2 பேர் 3 பேரை ஜெபிக்க கூப்பிடுறாரு. 3 பேர் என்ன பண்றாங்க, நித்திரைக்குள்ள போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுக்குள்ள அங்க அந்த கூட ஜெபிக்கிறதுக்கு கூட முடியல. யோவான் 16:20 சொல்லுகிறது, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பா ஏன் சொல்றார், நான் உங்களோட கொஞ்ச காலம் இருப்பேன், திரும்ப கொஞ்ச காலம் திரும்ப வருவேன். ஆனா நான் கொஞ்ச காலம் இல்லைன்னு சொல்லும்போது நீ துக்கப்படுவேன்.
அல்லேலூயா. நீ புலம்புவ, உலகமோ சந்தோஷமா இருக்கும், ஆனா அந்த கொஞ்ச காலத்துல அவன் திரும்ப வருவேன். உன் துக்கத்தை உன் சந்தோஷத்தை ஒருவனும். அப்ப அந்த கொஞ்ச காலம் துக்கம் என்ன? சரீரத்தின்படி நான் கொஞ்ச காலம் உன்னோட இருக்கிறேன், ஆவியின்படி கொஞ்சம் நான் திரும்ப வர போறேன். அவர் தெளிவா சொல்லிட்டு போனாரா இல்லையா? சொல்லிட்டு போனாரே இல்லையா? பேதுரு என்ன பண்ணாரு? நான் திரும்ப வருவேன்னு சொன்னாரா இல்லையா? இவர் என்ன பண்றாரு? நான் மீன் பிடிக்க போகிறேன், நீங்களும். அதனாலதான் சொல்லும் போது என்ன பண்ணணும்? கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள். இயேசு சொன்னார், கொஞ்ச காலம் எழுத்தின்படி சரீரத்தில் உன்னோட இருப்பேன், ஆவியின்படி திரும்ப உன்னோடத்துல நான் வருவேன். உன் துக்க சந்தோஷமா மாறும், உன் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட. ஐயா எனக்கு துக்கம் வருதுயா, ஆனதான் ஆண்டு சொன்னார், உன் துக்கம் சந்தோஷமா மாறு. அல்லேலூயா. உனக்கு கண்ணீர் வரும், ஆனா தேவ சமூகத்தில் வந்தினா உன் கண்ணீரை கர்த்தர் துடைத்து உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இயேசு கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்றார்? துக்கத்தோடு வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். 2 முறை ஜெபம், 3வது முறை ஜெபம் பண்றார். சீசர் என்ன பண்றாங்க? நீங்களும் சீசர் பேரை தூங்குறீங்களா? தூங்குறவங்களா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ரொம்ப தெளிவா இருக்கிறீங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சீசர்கள் ஜெபிக்கிறவர் தான் 3 பேர் ஃபில்டர் பண்ணி எடுத்துன்னு போறார். 12ல 9 என்னது? அச்சு போட்ட மாதிரி தூங்கும். அல்லேலூயா. காலையில 5 மணிக்கு எழுந்துக்குது 3 பேர். இந்த 11 மணிக்கு 10 மணிக்கு எழுந்துற கேஸ் யாரு? 9 பேர். அல்லேலூயா. இந்த 2 லிஸ்ட்ல எதுல இருக்கிறீங்க நீங்க? 3ல இருக்கிறீங்களா, 9ல இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 பிசாசு என்ன பண்ணிட்டான்? தூங்க வச்சுட்டான் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 45, 46 வாசிங்க. பின்பு அவர் தம்முடைய சீசர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுகிற வேலை வந்தது, என்னை காட்டிக் கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. ஒரு ஜெபத்தை இயேசு ஜெபிக்கிறாரு, தன்னுடைய வேலையை அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வேலை செய்கிறோம், ஆனால் நம்முடைய வேலையை எப்படி முடிக்கிறது தெரியல. அல்லேலூயா. எப்படி தொடங்குறது தெரியல, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஆமென். வீட்டில் என்ன பண்ணுறோம்? துணியெல்லாம் போட்டுடுறோம், இது எப்படி முடியுமோ உக்காந்துடுறோம் பாரு. 1 நாள் 2 நாள் ஆயிடுது. அல்லேலூயா. ஆனால் இயேசு தன் வேலையை அறிந்திருந்தார். அல்லேலூயா. சீசரில் பார்த்து சொன்னாரு, நீ நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். அல்லேலூயா. என்னை காட்டி கொடுக்கிறவன் வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். அல்லேலூயா. எப்படி பாருங்க இயேசுடைய. அதனாலதான் அவர் அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணும்போது அங்க வர்ற சத்தம் அவர் காது கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா தூங்குறவருக்கு இயேசுவின் வருகிற சத்தம் கேட்காது. பக்கத்துல கையை சொல்லுங்க. தூங்குறவங்களுக்கு ஏசப்பா மணவாளன் வர்ற சத்தம் கேட்காது. அதனால கண்ணை நல்லா விழித்து கொண்டு இருங்க. இவ்வளோ கையை கொடுத்தோம், 3வது வானம் போனீங்கன்னா அல்லேலூயா, அது என்னமோ அந்த வார்த்தை வரும்போது கண் என்ன ஆகுது? மூடி மூடி திறக்குது. என்ன காட்டுதுன்னா, நீங்க அடுத்த குறி போவானா. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இயேசு தன்னை காட்டி கொடுக்கிறன் வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தன் பாடுகளை ஓன அழுதுன்னு இல்லை, ஐயோ நான் பாடுக்குள்ள போறேன். அவர் அங்க ரெடி ஆயிட்டாரு. அங்க வர்றான், தடிகளோடும் பட்டயத்தோடு வருகிறார்கள். அல்லேலூயா. அவர்களோடு என்ன காட்டி கொடுக்கிறோம் வந்து நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க காட்டி கொடுக்கிற என்ன சொல்லுகிறான் வாசிங்க. 48ஆம் வசனம். அவரை காட்டி கொடுக்கிறவன் நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லி அடையாளம் சொல்றான். நான் இப்போ இயேசுவோட இந்த 11 பேரை யாரு போல இருப்பாங்களாம்? இயேசு போல இருப்பான். இதுல யாருமா ஒருத்தவண்டி டிஃபரெண்டா இருப்பான். அந்த இயேசுடைய ஆவியோடு இருக்கிறவன் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாமே என்ன பண்ணுவாங்க? ஆமா ஆமா ஆமான்னுவாங்க. அல்லேலூயா. இதுல யார்? யூதாஸ் என்ன பண்ணுவான்? இல்லைன்னுவான். அல்லேலூயா. அப்ப இல்லைன்னாலும் அவன் என்ன இல்லை? அவன் ஆண்டோடைய ஆவி இல்லை. அல்லேலூயா.
இங்கே ஆசாரியர் எடுத்து சொல்லி வரான், நான் யாரை காட்டி கொடுக்கிறனோ அது அடையாளம். அல்லேலூயா. நீ அவரை காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறியே. ஆனால் இயேசுக்கு தன்னை காட்டி கொடுக்குறவன் யாருன்னு தெரியும், தன்னை மறுதலிக்க போகிறவன் யாருன்னு தெரியும். அல்லேலூயா. தன்னை விட்டு ஓடி போறன்னு இயேசு அறிஞ்சிருக்கிறார். இப்போ இயேசு தன்னை காட்டி கொடுக்கணும் பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் 50ஆம் வசனம் வாசிங்க. அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். கவனிங்க. அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். கவனிங்க. சிநேகிதனே, நீ என்னிடத்துக்கு வந்திருக்கிறாய். அல்லேலூயா. நம்மளா என்ன சொல்லியிருப்போம்? என்ன சொல்லியிருப்போம்? ஏய் துரோகி, கூடவே இருந்தில்ல, இப்படி துரோகம் பண்ணிட்டியே. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சிநேகிதனே என்றார். 3 பேர் அந்த அங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இவன் முத்தம் கொடுத்தான், காட்டி கொடுத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை அழைத்த சீமோன் இங்கே இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் வாசிங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 7:45. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்ய. கவனிங்க. அப்போ அவனை பார்த்து சொல்றாரு, நான் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது நீ என்ன செய்யணும்? யூதர் முறைப்படி என்னை கன்னத்தில் முத்தம் கொடுத்து அன்பு செலுத்தணும். ஆனா நீ செய்யலப்பா. அவ உள்ள போன நேரம் முதற்கொண்டு என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தான். நீ அன்பான தேவச்சனமே, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வந்தோடனே நீ என்ன பண்ணணும்? அங்க இங்க பார்த்துனே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அங்கங்க விளையாடின்னு இருக்கக்கூடாது. அங்கே ஏசாமி உள்ளாவின்னு இருக்கிறாரு. அவர் ஸ்தோத்திரம் பண்ணினே இருக்கணும், அவர் துதிச்சுனே இருக்கணும். அவர் உன் பாளையத்தில் உலாவி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொன்னார், நான் வந்த நேரம் முதற்கொண்டு அவன் என் பாதத்தை விடலப்பா. அவன் டைம் பார்க்கல, வாட்ஸ்அப்பை பார்க்கல, போனை பார்க்கலப்பா, என்னையே பார்த்துனுந்தாப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவோடு இருந்த யூதாசோ அவர் அடையாளம் தேடினான் முத்தத்துக்கு. ஆனா இயேசுவை அழைத்த சீமோனோ இயேசுவை கனம் பண்ண விட்டுட்டான். ஆனா இந்த 2 பேரை காட்டிலும் கடைசியா தனக்கு கிடைத்த ஒரு தருணத்துல அந்த பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய தியானிக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு எத்தனை மணி ஆகும் தெரியாது. பக்கத்துல கை கொடுங்க. எத்தனை மணி ஆகும் தெரியாது. கடிகாரத்தை பார்க்காதீங்க. ஏன்னா ஆண்டோடைய பாடுகளை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் ரொம்ப நல்லவங்க நான் சொல்லியிருக்கிறேன். என் சபையார் நல்லா ஜெபிக்கிறவங்களும் வசனத்தை அப்படி கேட்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் எழுந்து போயிட்டீங்கன்னா என் பேரை கெடுத்துருவீங்க. அல்லேலூயா. இங்கே அவன் அவரை முத்தத்தினால் அவரை காட்டி கொடுத்தான், சிநேகிதனார். இப்போ பாருங்க, இயேசுவோடு இருந்த சீஷர்கள் பாருங்க. சீஷர்கள் இப்போ யூதாஸ் முத்தம் குத்தவனே அவனை இப்போ நீங்கள் இயேசு மேலே கையை போடுறான். இப்போ யார் வெட்டினது காதை? யார் வெட்டினது? யார் வெட்டினா? சரி, இப்போ யார் காதை வெட்டி இருக்கணும்? யார் காதை வெட்டி இருக்கணும்? யூதாஸ் காதை வெட்டி இருக்கணும். இப்போ யார் காதை வெட்டினா? ஏன் அவன் காதை வெட்டினா? ஏன் காதை வெட்டினா? எதுக்குயா என் காதை வெட்டினாங்கண்ணா? அல்லேலூயா. எங்க இயேசு மேல கையை போட்டோன்னு பேதருக்கு துடிக்குதுங்க. கையை போட்டதுக்கே காதை வெட்டினானா அவரை காட்டி கொடுத்தவன் நிலைமை என்ன இருக்கும்? ஆனா யூதாஸுக்கு தெரியும், அவன் வச்சுனுக்கலாம், பெரிய ஆயுதம் வச்சுனுக்கிறான். ஞானமா இயேசுவை காட்டி கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு ஞான தந்திரமா யூதாஸ் அங்கே வேலை செய்யறான் பாரு. அல்லேலூயா. இதே இயேசுவை வேற வழியில் பண்ணியிருந்தாருன்னா யூதாஸ் நிலைமை என்ன இருக்கும்? அங்கே அடக்கம் பண்ணிருப்பார் பேதுரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இயேசு வசனம் இருக்குதுங்க. நீங்கள் வசனத்தை வாசிக்குமா அற்புதமாக இருக்கும். 51ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதார வெட்டினான். அல்லேலூயா. நீங்கள் 50ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். ஏசப்பா மேல ஒருத்தனை கையை போடக்கூடாதுன்னு பேதருக்கு உயிர் நாடி துடிக்குது. அல்லேலூயா. அவன் இதுவரைக்கும் மீன் செதில வெட்டினவன் காதை வெட்டிட்டான்.
நல்ல வேலை யூதாஸ் தப்பிச்சுக்கினாரு, கழுத்துக்கு போயிருக்கான் அவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா யூதாஸ் முத்தம் கொடுத்தான். இப்ப யோவான் பார்க்குறான், டேய் நான் ஒரு மார்பில சாஞ்சிருந்தேன்டா, கடைசியா பஸ்கா பணிகளை முத்தம் கொடுத்து ஃபர்ஸ்ட் வந்துட்டியடா. அல்லேலூயா. இந்த முத்தம் கொடுத்த உடனே கூட இருந்தவன்லாம் யூதாஸ் ரொம்ப அன்பு கூர்ந்துட்டான். அல்லேலூயா. இன்ன வரைக்கும் யூதாஸ் மேலே எவனுக்கு என்ன இல்லை, சந்தேகம் வரல. சந்தேகம் எவனுக்குள்ள வராதபடி என் ஆண்டவர் அவனை விட்டு கொடுக்கல. இந்த சிலுவையின் பாடுக்கு வந்திருக்கிற உனக்குள்ள செய்த துரோகத்தையும் பாவத்தையும் ஒருத்தனுக்கு சொல்லாம உன் பாவங்களை சிலுவையில் அடிஞ்சப்பட்டது. அவர் கடலின் ஆழத்தில் போட்டார். உன் பாவத்தை வேண்டி மற்றவனுக்கு சொல்லியிருந்தானே இங்க உட்காந்துருப்போமா? எவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு இன்னைக்கு நீதிமான உட்காந்துருக்க தெரியுமா? ஒரு வார்த்தை ஆண்டவர் இவனை இப்படி சொல்லியிருந்தாருன்னா 11 பேரை முடிச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கூட இருந்த கொதித்து இருந்த சீசலுக்கு சொல்றாரு, என்ன சொல்றாருமா? வாசியுங்கள் 52 வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்பி அதன் உரையில போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். கவனிங்க, பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால சாவும். பட்டயத்தை உரையில போடு. ஆனா இன்னொரு சுவிசேஷ புத்தகத்தில் பட்டயத்தை எடுன்றார். நீங்க கவனிக்கணும், எழுத்தின்படி இந்த பட்டயத்தை நீ எடுக்காத, இதுல நீ காலி ஆயிடுவ. ஆனா இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை நீ எடு. அல்லேலூயா. சத்துருவின் தலையை நீ வெட்டு. தாவீது கோலியாத்துக்கு முன்பு சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு வருகிறாய், இஸ்ரவேலின் ராணுவனின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தினால். அவங்கிட்ட இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருந்ததுங்க. அல்லேலூயா. அந்த பட்டயத்தை இஸ்ரவேலை நடுங்க வைத்த தலை வெட்டினான். இன்னைக்கு எந்த பட்டயம் உங்கள்கிட்ட இருக்குது? எந்த பட்டயம் இருக்குது? வேற பட்டயத்தில் வெட்டுறாதீங்க. வார்த்தைங்கிற பட்டயத்தில் மத்தன வெட்டுறாத. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்க இந்த ஆராதனைக்குள்ளேயோ வெளியவோ உயிர்த்தெழுந்த ஆராதனை பட்டயமாகிய வார்த்தையில மத்தன வெட்டிடாத. உன்னால இயேசு துக்கப்படக்கூடாது, உன்னால இயேசு மகிமைப்படணும். இங்க கூட இருந்த சீசலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, வாசியுங்கள் 53 வசனம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று சொல்கிறாயா? நான் பொறுமையா இருக்குதுனால நீ என்ன அவசரப்படுறியப்பா? 12 லேகியோன் இப்ப நான் ஜெபம்னால வந்துருவாங்கப்பா. அல்லேலூயா. இப்பவே இறங்கிட்டோம். ஒரு பட்டயம் எடுத்தவனே 1,80,000 பேரை சாகடிக்கக்கூடியவன். அல்லேலூயா. அங்க அமைதிப்படுத்துறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி செய்வேனானால் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? எப்படி நிறைவேறும்? எப்படி நிறைவேறும்? அல்லேலூயா. இப்ப இது நிறைவேறதுக்கு தான் போனேன். நான் உங்களுக்கு போதித்த வாதனை நான் பலவீன சிலுவையில் ஒப்பு கொடுத்தேன்பா. ஆனா நான் ஜெபம்னா 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள் இறங்கி வந்துருவாங்க. சேனை இறங்கி வந்துரும். பூமி தாங்காதுப்பா. ஆனா குத்தினவர்கள் நான் வரும்போது பார்ப்பார்கள். அல்லேலூயா. நீ சிங்காசனத்தில் உட்கார்ந்திருப்பா. இது எப்படி நிறைவேறும்? இன்னைக்கு அன்பான தேவஜனமே, தீர்க்கதரிசிகள் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இயேசு கடந்து போனார். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி கடந்து போகிற? எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நான் கை கொள்ளுகிறேனா, நிறைவேற்றுகிறேனா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு எல்லாரும் அறிந்திருந்தார். அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் 55 56 வாசிங்க. அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கல்லணை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே உட்கார்ந்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீசர்களும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இப்ப சீசர் என்ன பண்ணிட்டாங்க? ஓடிட்டாங்க. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, எப்பா எழுதியிருக்கிறபடி இவைகள் சம்பவிக்கும். நான் தினதோறும் ஆலயத்தில் இருக்கிறேனப்பா. அப்போ பிடிக்கலையாப்பா? கல்லணை பிடிக்கிறது போல என்னை பிடிக்க வருகிறீர்களே. இது எல்லாம் நிறைவேறும்படி நடந்ததுன்னு சொன்ன உடனே
எவன் சூட்கேஸ் எடுத்துன்னு ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டான். பார்த்தானுங்க இயேசு என்ன பண்ணுவார், எல்லாரும் அச்சு துவம்சம் பண்ணி நம்மளை என்ன பண்ணுவார், அடுத்த பதவியில் உட்காருவாருன்னு பார்த்தா இவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. என்ன பண்ணணும், என்ன ஆச்சு, இவனுங்க 12 பேர் ஓட்டான். அல்லேலூயா. இது இயேசுக்கு தெரியுமா? தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுதான் வர்றார். இவன் ஓடுவான், இவன் மறுதளிப்பான், அல்லேலூயா, இவன் காட்டி கொடுப்பான், எல்லாம் தெரிஞ்சுதான் அவனுக்கு என்ன பண்ணுகிறாரு, காணிக்க கொடுக்குறாரு, அவன் எல்லாம் பயன்படுத்துறாரு. அல்லேலூயா. எல்லாமே தெரிஞ்சுதான் இயேசு டிராவல் பண்றாரு. வசனத்தை காட்டுகிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். யோவான் 16:32. நீங்கள் சிதறுண்டு அவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே இருக்கிறார். பிதா என்னுடனே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் சிதறுண்டு அவன் இடத்துக்கு நீங்கள் போவீர்கள், என்னை விட்டுவிடும் காலம் வரும். அல்லேலூயா. ஆனாலும் நான் தனியே இருக்கிறேன், பிதா என்னோடு. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களை நம்பி இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள், உன்னை வேதனைப்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு வந்த நிலைமை உனக்கு வரும். அல்லேலூயா. சொந்த உறவு, சொந்த ரத்தம் உனக்கு எதிராய் வரும். ஆனால் நீ தனியா இல்லை, எனக்கு கூட பிதா இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். இதெல்லாம் ஏன் தெரியுங்களா? அவர் எனக்கு வந்தது உனக்கு வர, நான் உன் கூட இருப்பேன். நான் தனியா இல்லைங்க, நான் எப்போதும் அவருக்கு பிரியமாய் செய்கிறபடி நான் அவர் என்னை தனியாக இருக்கல. நீ அவருக்கு பிரியமா வாழ்ந்து பார், உன் சத்துருக்கள் உனக்கு சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே யூதாசை பார்த்து என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சிநேகிதேன்னார். அல்லேலூயா. அந்த சிநேகிதனுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? வாசியுங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன், நான் உங்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. இந்த பரலோக ராஜ்யத்தை அறிவிக்கிற பாக்கியத்தை யார் இழந்துட்டா? யூதாஸ் இழந்துட்டான். அல்லேலூயா. நான் வேலைக்காரன் சொல்றது இல்லப்பா, சிநேகிதன். நான் எதை பார்த்தேனோ, எதை அனுபவிச்சேனோ, நான் என் மகிமை எதெல்லாம் இருந்தனோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லின்னு இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சிநேகிதனா இருக்கிறாரா? அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனம், ஒருவன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அல்லேலூயா. பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவனுடைய அன்பை விளங்க பண்ணினார். எனக்கு ஆண்டவர் உண்மையில வைத்த அன்பை விளங்க பண்ணினார். உன்னை வேலைக்காரனா இல்லை, சவுலை ராஜாவாக்கணும் ராஜாவாக்கணும் கேட்டாங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அவன் உன்னை வேலைக்காரனை வைப்பான், அவன் உன்னை அடிமைப்படுத்துவான், அவன் உன்னுடைய பிள்ளைகள் சந்ததி எல்லாம் வாசல்ல எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? உன்னை நெருக்குவான். பரவாயில்ல ஆண்டவரே. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வேலைக்காரனை வைக்க மாட்டேன், நீ எனக்கு சிநேகிதனா இருப்பாய். அந்த சவுலை ராஜாவை என்று கேட்டார்கள். அந்த ராஜா தன்னை மாய்த்து கொண்டான். ஆனால் இந்த ராஜாவோ தனக்கு எதிரே இருக்கும் எல்லாவற்றையும் அறிந்தவராய் ஜெயம் எடுத்தார். இரண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 27-28. மார்க்கு 15:27-28. அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கல்லறை அவர்களோட கூட சிலுவையிலே அறைந்தார்கள். அக்கிரமக்காரில் ஒருவனாக வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. கவனிங்கள். இரண்டாவது குறிப்பு, அவமானத்தை ஜெயமாக இயேசு நிறைவேற்றினார். அவருடைய வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே யார் அறையப்பட்டிருந்தார்? கள்ளன், திருடன், கலகக்காரன். அல்லேலூயா. ரட்சிப்பில்லாதவன். ஆனா வேதம் சொல்றது அக்கிரமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று
வேத வாக்கியம் நிறைவேறிற்று. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு தவறு செய்யாம ஒரு திருடன் இருக்கிற அறையில போய் உங்களை போட்டா என்ன இருக்கும்? அல்லேலூயா. ஒரு கொடூர தண்டனை உள்ளவன் இடத்துல உங்களை போட்டா எப்படி இருக்கும்? யோசிப்பீங்க, நான் நல்லா தானே இருந்தேன், யாருக்கு தீங்கு சரி, ஏன் இந்த இடத்துல வந்தேன்? அல்லேலூயா. ஆனா உங்களுக்காக எனக்காக அக்கிரமாக எண்ணப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இயேசுவோடு யோவான் யாக்கோபுடைய தாயார் இயேசு இடத்துல விண்ணப்பம் பண்றாங்க. வாசியுங்கள், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது செபதேவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் வேண்டும் என்றார்கள். அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் குமாரராகி இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஏங்க, அவங்களுடைய ரெண்டு சீசருடைய தாயாருடைய விண்ணப்பம், அந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பம் என்னவா இருக்குதான்? இந்த ஜென்மத்தில் இல்லைங்க, மறு ஜென்மத்தில் என் ஆண்டவரோடு சிங்காசனத்தில் வலது பக்கத்தில் இடது பக்கம் இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அந்த மறு ஜென்ம காலம் பரலோகத்தில் என்னுடைய பிள்ளைகள் அந்த சிங்காசனத்தில் வைக்கணும். அப்போ சிங்காசனத்தில் வைக்கிற சாதாரணமாவா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா? நான் ரத்தம் சிந்துறது போல, நான் அடிக்கப்படுவது போல, நான் கிழிக்கப்படுவது போல உன்னை ஒப்பு கொடுப்பார்கள். ரெடியா? அதுக்கு என்ன சொன்னாங்க? ரெடி, நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஆனா சீஷர்ல முதல் ரத்த சாட்சி யாரு? யாக்கோபு. அல்லேலூயா. அங்க தலையை வெட்டுறாங்க. அல்லேலூயா. கேட்டாங்க, சிங்காசனத்தில் வலது பக்கம் இடது பக்கம். அவன் அந்த மறு ஜென்ம காலத்துடைய அவன் மூழ்கிட்டாங்க. நீ எதில் மூழ்கி இருக்கிறீங்க? முடிஞ்ச போய் வீட்டில் அல்லேலூயா நல்ல ரெஸ்ட் எடுக்கணும்னு மூழ்கிட்டோமா? இல்லை இந்த உலக காரியத்தில் மூழ்கிட்டீங்களா? அவங்க ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் உட்கார மூழ்கிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நான் குடிக்கும் ஸ்தானத்தை நான் பெருசா நீங்க பெற முடியுமா? நாங்கள் ரெடி ஆண்டவரே. அந்த 12 சீஷர்ல முதலாக ரத்த சாட்சியாக மரித்தவன் யாக்கோபு. ரெண்டாவது நீங்க யோவானை பார்க்க ரத்த சாட்சியாக மரிக்கல, ஆனா கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்களா அவரை? கொதிக்கிற எண்ணெயில சாகலங்க அவரு. அல்லேலூயா. ஏன்னா யோவானே ஆண்டவர் மேல அன்பில் மூழ்கிட்டார். நீ ஆண்டவரை மூழ்கிட்டினா சத்துரு எவ்வளவு உன்னை சோதித்தாலும் நீ ஆண்டவர் மறுதளிக்க மாட்ட, நீ ஆண்டவர் விட்டு போக மாட்ட. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் விட்டு தூரமா இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? அன்பில்லாதவன் தேவன் அறிய முடியாது. அல்லேலூயா. அவனை போயிட்டு பத்முத்தீவில் போட்டாங்க, இருள போட்டாங்க, ஆவிகள் நடமாடுகிற இடத்துல போட்டாங்க. அவன் என்ன பண்ணல? சோர்ந்து போகலங்க. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்க இந்த 2 பேர் கேட்ட விண்ணப்பம் மற்ற 10 பேர் என்ன ஆனாங்களாம்? எரிச்சல் அடைந்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட மகிமை அறிந்திருந்த சீஷர்கள் இவ்வளோ மகிமை அறிந்தாங்க. ஆனா இயேசு எங்க நிற்க வச்சாங்களா? கல்லர்கள் மத்தியில. அல்லேலூயா. எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. இவ்வளோ ஒரு பெரிய தேவனை யார் மத்தியில் வச்சிட்டாங்க? அக்கிரமக்காரர்கள். வாசியுங்கள், ஏசாயா 53:5 வசனத்தை வாசிக்கலாம். 53:5. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் அவர் அக்கிரமமாக எண்ணப்பட்டதினாலே கர்த்தர் என்ன பண்றார்? உனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. அவருடைய தழும்புகளால் நீ குணமாகிறாய். அல்லேலூயா. அவர் நொறுக்க சித்தமாகி, நீங்கள் வாசிங்கள் ஏசாயா 53:10 வாசிங்க. ஏசாயா 53:10. அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். நீங்கள் கர்த்தரோ சித்தத்துக்கு நொறுக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்த ஏன் தெரியுமா? ஏன் சந்ததி ஆபிரகாமுக்குள்ள
ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, இயேசுக்குள்ள அந்த ஆபிரகாம் சந்ததி வரும்படியாக. அல்லேலூயா. அவர் தமது சந்ததியை பார்த்து என்ன சொல்றாராம்? நீ நீடித்த நாளா இருப்ப, தீர்காயுசோடு இருப்ப. நான் என்ன பண்ண, நொறுக்க சித்தமாயிட்டேன். ஒரு 3 நாளுக்கு முன்பாக ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். ஒரு ஏரியின் மேல இருக்கிற பிரிட்ஜில் மகனும் தாயும் கடந்து செல்லும்போது மகன் அந்த ஏரியில விழுந்து விட்டான். அப்போது அந்த பிள்ளை போராடி கொண்டு இருக்குது உயிருக்கு. தாய்க்கு நீச்சல் தெரியாது. மற்றவர்கள் எல்லாரும் பார்த்து நிற்கிறாங்க. பிள்ளைகள் இன்னும் அந்த மகன் சாக போறான். ஆனால் தாய் பார்த்து கொண்டிருந்த தாய் துணிந்து போய் எகிரி அந்த ஏரியில் விழுந்து, தனக்கு நீச்சல் தெரிதோ இல்லையோ அந்த பிள்ளை எப்படியாவது சாகக்கூடாது என்று தத்தளித்து அந்த பிள்ளையை கரையை வரைக்கும் கொண்டு போய், அவள் அந்த கரையை அடையாமல் அவள் அந்த பிள்ளையை பார்க்கிறா. அந்த பிள்ளை தன் தாய்க்கு கதறுகிறான். அதை பார்த்து அவள் மூழ்கி போகிறதை தான் மகன் பார்க்கிறான். அல்லேலூயா. இது போலதான் இயேசு நாம் சாக வேண்டி, நாம் மூழ்க வேண்டி இந்த பாடுகளுக்குள்ளே அவர் விழுந்து, நீ நீடித்த நாளா இருப்ப, நான் இந்த பாடுகளுக்குள்ள மூழ்கி போறேன். அந்த மகன் அழுவுறான். ஐயோ, வரும்போது 2 பேர் வந்தோமே, நான் போகும்போது என் தாய் மரித்து போகிறதை நான் பார்க்கிறேன்னு சொல்லி தத்தளிக்கிறான். அன்பான தேவச்சனமே, இயேசுவும் இதை நொறுக்க சித்தமாகி உன்னையும் என்னையும் என் சந்ததியை நான் நீடித்த நாளாய் பார்க்கிறேன். அல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவர் உன் மேல வச்ச அன்பு. சத்து உன்னை என்ன பண்ணிருக்க, உனக்கு நீடித்த நாள் வரக்கூடாது, தீர்காயுசு வரக்கூடாது. வசனம் சொல்றது, நான் சாவாமல் பிழைத்திருந்து அப்படி செய்கைகளை விவரிப்பேன். எவ்வளவு மரண போராட்டத்தில் உன் குடும்பம் கடந்து போகும்போது இயேசு கரத்தை நீட்டி தூக்கினார்ல. அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்ந்திருக்கிறோம்ல, சாட்சியா இருக்கிறோம்ல. அல்லேலூயா. உன் கால்களுக்கு விரோதமாய், உன்னுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் எவ்வளவு பலவீனம் வரும்போது கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி உன்னை குணமாக்கினார்ல. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன்னா செத்து 22-23 வருஷம் ஆயிருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. மருத்துவர் சொல்லிட்டாங்க 5 விதமான வியாதி, இனி பிழைக்க முடியாது. கல்லறை போயிட்டு என்ன பண்ணுங்க, ஏற்பாடு பண்ற ஸ்டேஜ் வந்துச்சு. ஆனா கர்த்தர் அங்கலாய்ப்பை கேட்டார். ஜெபத்தை கேட்கிறவர் வார்த்தை அனுப்பி மரண படுக்கையில் எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஏன் இந்த அளவுக்கு கத்துற, ஏன் இந்த அளவுக்கு நிக்கிற, இயேசு எனக்கு உயிரை கொடுத்தார். அல்லேலூயா. நான் படித்து டிகிரி எடுக்கும் போது வேலை ஒரு பக்கம் இழுத்துச்சு. நல்லா சம்பாதிக்கணும், 50,000 சம்பாதிக்கணும். என் தகப்பன் மரிக்க போகிறார். ஆனால் சொல்றார், எப்படியாவது நல்ல உயர்ந்த இடத்துல வைக்கணும். ஆனால் இயேசுவாமி சொன்னார், அன்னைக்கு விண்ணப்பம் பண்ணிய, பொருத்தனை பண்ணிய, இன்னைக்கு நீ எனக்கு வரமாட்டியா? நான் வேலை செஞ்சு அந்த சம்பளத்தை கையில் வாங்கலைங்க. டிகிரி முச்ச கையோட, ஏசப்பா நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தல. அல்லேலூயா. கர்த்தர் துணையை கொடுத்தார், சந்ததியை கொடுத்தார். ஏன் கர்த்தர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. மத்தேயு 24:14 சொல்றது, அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட கல்லனும் அவரை நிந்தித்தான், அவரை நிந்தித்தான். அல்லேலூயா. லூக்கா 23 அதிகாரம் 39 வசனத்தை வாசிங்கள். லூக்கா 23:39. இவன் அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் கிறிஸ்துவானால் உன்னையும், நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களை ரட்சித்துக்கொள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அந்த கல்ல அவன் சிலுவையில் அறியும்போது சூழ ஜனங்கள், இந்த ஒருவருக்காக தான் இவ்வளோ பிரச்சனை. அவன் நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பான் இயேசுவை குறித்து. ஆனா அவனுக்குள்ள என்ன வரல? விசுவாசம் வரல, நம்பிக்கை வரல. நீ அப்படிப்பட்ட ஒரு கல்லனாய் இருக்கிறாயா? அடுத்த கல்லன் சொல்லுகிறான், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இரு, தேவனுக்கு பயப்படுவதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலுவையில் ஆண்டவர் பேசின 2வது வார்த்தை என்னது? ரட்சிப்பு. 2வது வார்த்தை என்னது? அடுத்த வசனம் வாசிங்க. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 2வது வார்த்தை, நீ பரதேசில் என்னோடு கூட இருப்பாய். அந்த 2வது வார்த்தையில் அவன் வந்துட்டான் பாரு உள்ள. அல்லேலூயா. அவன் பாருங்க, ஒரு பயமே இல்லாம
அவன் தகுதி, அவன் பாவத்து நிமித்த சிலுவையில் அறையப்பட்டிருந்தான். சொல்றான் நீ ரட்சித்துக்கொள். அந்த கீழே இருக்கிற ஜனங்களோட ஐக்கியப்பட்டுட்டான். அன்பான தேவ ஜனமே, நீ உலகத்தாரோட ஐக்கியமா இருக்கிறியா? தேவனுடைய பிள்ளை இரண்டாவது கல்லன் சொன்ன அவனோட ஐக்கியமா இருக்கிறாயா? அவன் சொன்னா நம்ம தகுதியானதை அல்லேலூயா நடப்பித்தவைகளுக்காக பலனை அடைகிறோம், ஒரு தகாது ஒன்று செய்யலையே. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போனா என்ன வழிமுறை இருக்குது? பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன வழிமுறை இருக்குது? ஜலத்தினால் ஆவினாலும் ஞானஸ்நானம் எடுத்தானா, அபிஷேகம் பெற்றானா, அப்போஸ்தல உபதேசத்துல இருந்தானா, ஜபத்துல உறுதியா இருந்தானா? எதுல இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ கீழே இறங்க முடியாது, உன் எலும்பை முறுக்கிடுவானுங்க, நான் இப்பவே உன்னை இட்டு போயிடுறேன். அல்லேலூயா. எவன் மேல் இரக்கமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஆண்டவர் அவர் எழுதின சட்டம் தாங்க. ஆனா அவர் யார் மேல சித்தமோ அவர் ஏற்படுத்தின அந்த சித்தம் அதுதான் நிறைவேறும். அல்லேலூயா. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கல்லனை போல கிடைத்த ஒரு தருணத்தை பயன்படுத்தின ஆண்டவர் இன்னைக்கு இந்த பெரிய வெள்ளி ஆராதனை வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு குட் ஃப்ரைடே எல்லாம் போய் பாருங்க, 7 வார்த்தை சொல்லி 3 மணிக்கு விடுறாங்க. நீ 11 மணி உக்காடுறதுக்கு இங்க அப்படி இப்படி உக்காந்துருந்தா எப்படி சிலுவையில் அவர் ஜெயித்தது போல நீங்க ஜெயிக்க முடியும்? அல்லேலூயா. 7 வார்த்தை கொடுத்து உக்கார வைக்குவா? அல்லேலூயா. அல்லேலூயா. கல்லன் கிடைத்த ஒரு தருணம் சொல்றான், நாம் நடப்பித்தவைகளுக்காக தண்டிக்கப்படுகிறோம், தகாத ஒன்றை செய்யல. அவன் சொல்றான், உடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துக்கொள். அவன் ராஜ்யம் சொல்லிட்ட பாருங்க, அவன் என்ன பண்ணிட்டாரு? கையை பிடிச்சிட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. இனி நான் உன்னை விட்டுட்டேனா நீ எங்க போயிடுவ? பாதாளத்துக்கு போயிடுவ. அவனை பரதேசி கொண்டு போயிட்டாரு. அல்லேலூயா. அது வரைக்கும் பாதாளம், பரதேசி பாதாளத்தில் இருக்குது. ஆனா இந்த கல்லனை கர்த்தர் பரதேசி கொண்டு போயிட்டார். பிரிக்கப்பட்டது, பரதேசி பாதாளம் பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா. 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 கையோட இட்டுன்னு போயிட்டார். எங்க இருக்கிறார் இப்போ? பரதேசில் இருக்கிறார். அந்த கல்ல ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு மீண்டும் வரும்பொழுது பரதேசில் இருக்கிற அவனை கொண்டு போறாரு. உயிரோடு இருக்கிறவர்கள் அவரோடு எதிர்கொண்டு போவார்கள், மரித்தவர்கள் எழுந்திருக்க போகிறார்கள். யோவான் 18:9 சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த 2வது குறிப்பை முடிக்கிற வாசிங்க. நீர் எனக்கு தந்தவர்களை ஒருவனும் நான் இழந்து போகவில்லை, அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் என் பிதா என்கிட்ட கொடுத்த கல்லனை கூட நான் விட மாட்டேன். அல்லேலூயா. என் கிட்ட என் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், என்னோட உடன்படிக்கை பண்ணினவர்களை சத்துரு தொடும்படி நான் விட மாட்டேன். சொல்லுது, நீர் எனக்கு தந்தவர்கள் ஒருவனையும் இழந்து. நீ இயேசு இழந்துட்டியா? யாரை இழந்தாலும் இயேசு இழந்துராத, ரட்சிப்பு இழந்துராத, பரலோகத்தை இழந்துராத. இயேசு சொன்னார், எனக்கு தந்தவர்களை ஒருவனை நான் இழந்து போக. இன்னைக்கு ஏன் ஏசப்பா உங்களை உட்கார வச்சுக்கிறாரு? ஏன் திருப்பி திருப்பி நீ எழுந்து ஜபிக்கலன்னு தெரியும், நீ வாரத்துக்கு மாசத்துக்கு 2 வாரம் வரல தெரியும். ஏன் உன் இருதயத்தை கதவை தட்டுறாரு? பிதா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அவர் உன்னை நரகத்துக்கு ஒப்பு கொடுக்க இனி இயேசு விடவே மாட்டார். அல்லேலூயா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய், என் வாழ்வில் நோக்கமெல்லாம் வாழ்வதுதான். கர்வ வல்லவர் சொந்தமானா, சாவை வென்றவர் ஜீவனானா, சர்வ வல்லவர் நிஜமானன், சாவை வென்றவர் மணவாளர். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கோ பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கோ பறைசாற்றுவே. என் இயேசு ஜீவிக்கிறா,
சீக்கிரமா ஆமென். இயேசு ராபால சிக்கரதரனா வந்திடுவா சர்வ வல்லவ சொந்தமானா ஜீவனானா சர்வ வல்லவ எஜமானன் மணவாளன். மூணாவது சொல்லி நான் முடிச்சிடுறேன். தேவ சித்தத்தை முடிக்கும்படி வேத வாக்கியத்தை நிறைவேற்றினார். மன்னிச்சுங்க, யோவான் 19:28 அதானே? சரி வாசிங்க வாசி. யோவான் 19:28. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தாகமாயிருக்கிறேன். எல்லாம் முடிந்ததுன்னு நீங்க போயிடாதீங்க. அல்லேலூயா. இன்னும் முடியல. அல்லேலூயா. எப்போ ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ரொம்ப பிடிச்ச வசனம் உங்களுக்கு. அல்லேலூயா. அது கேட்டவுடனே எல்லாம் ஆயத்தமாயிடும் பார். அல்லேலூயா. நோட்டு பேனா பேகெல்லாம் அப்படியே ரொம்ப ஆயத்தம். அல்லேலூயா. ஆனால் இங்கே இயேசு சொல்ற எல்லாம் முடிந்தது இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கு. பொதுவாக +2 பிள்ளைங்க எக்ஸாம் எழுதும் போது அது எழுதுறதுக்கு முன்னாடி பாருங்கள் ரொம்ப அடக்கமாக போவாங்க பிள்ளைங்க. பேகெல்லாம் எடுத்துக்கணும், சுமந்துக்குன்னு, டியூஷன் மேலே டியூஷன், ஸ்பெஷல் கிளாஸ் பார்ப்போம். ரொம்ப பாவம் பிள்ளை அப்படியே ரொம்ப எதுவுமே பேசாது, எல்லாமே மூழ்கிட்டு போவோம் +2 படிக்கிற பிள்ளைங்க. அல்லேலூயா. அந்த எக்ஸாம் முடித்து கடைசி நேரம் பாருங்களேன், அந்த கொஸ்டின் பேப்பர் பறக்கும் மேலே, ஸ்கைல் ஒரு பக்கம் பறக்கும், பேனா பறக்கும். ஏன்னா என்னது, இந்த எகிப்தியுடைய 430 வருஷம் முடிந்தது. அல்லேலூயா. இந்த அடிமைதன வாழ்க்கை முடிந்ததுன்னு நோம்பர் ஆர்ப்பரிப்பு. அல்லேலூயா. ஏசு அப்படியா பண்ணாரு. அல்லேலூயா. முடிந்த பிறகு தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. அதுதாங்க இயேசுக்குள்ள இருந்த தாகம். தாகம் குறையல. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள அந்த தாகம் இருக்கிறதா? இயேசு தன்னோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னார். வாசிங்க லூக்கா 7:24. லூக்கா 7:24. யோவானுடைய தூதர்கள் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவெனில், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லியம் வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்லமாய் வாழ்கிறவர்களின் அரசு. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற, எதை பார்க்க போகிற? எங்க போயிட்டு வர? அல்லேலூயா. ஆகார பார்த்து என்ன கேட்டார் ஆண்டவர்? தூதன் என்ன கேட்டாரு? எங்க இருந்து வர? எங்க போற? அல்லேலூயா. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாது பாரு. அல்லேலூயா. எந்த கடைக்கு போவோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கே இருந்து வர, எங்கே போகிறாய்? ஆனால் தன்னோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், வனாந்தரத்துக்கு எதை பார்க்க போனேன்? காற்றினால் அசையும் நாணலையோ? மெல்லிய வஸ்திரத்திருக்கிறவர்களையோ? மெல்லியம் வஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் அரண்மனை மாளிகையில் இருக்கிறார்கள். இல்லை தீர்க்கதரிசியோ? யாரை பார்க்க போற? அல்லேலூயா. இயேசுக்குள்ள இருந்த தாகம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? இந்த உலகத்தை பார்க்க போறியா? இந்த உலகத்தின் மகிமையை பார்க்கறியா? இயேசுக்குள்ள இந்த தாகம் இருக்குதா? இயேசுக்குள்ள இருந்த பாரம் இருக்கிறதா? அவர் சிலுவையிலே எபிரேயர் 5:17 அவர் மகா சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் யாருனா இருக்கிறார்களா ரட்சிக்கப்படுவதற்கு? உன் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு இல்லை, உன் வீட்டுக்குள்ள பின்மாற்றம் இருக்குது. உன்னால அந்த பாரம் உனக்குள்ள இருக்குதா? அல்லேலூயா. இயேசுக்குள்ள அந்த தாகம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள அந்த தாகம் இருக்குதா? இன்னைக்கு எப்போது ஆராதனை முடியும்? எப்போது வீட்டுக்கு போவேன்? இந்த உலக பிரகாரம், உலக வேலை, உலக காரியம், உலகம் உன்னை இழுத்து கொண்டு போயிடும். இளைய குமாரனை தகப்பனிடத்திலிருந்து கொண்டு போய் அவன் வஸ்திரத்தை இழந்து அவன் பசியா இருந்தான். அல்லேலூயா. உலகம் உனக்குள்ள இருக்கிற சரீர பலத்தை இழந்துடும். உலகத்தின் மாயை உன்னை எல்லாவற்றையும் இழந்து நீ வெறுமையாய் தகப்பனிடத்தில் வரக்கூடாது. அல்லேலூயா. யோவான் 7:37 வாசிங்கள். 7:37.
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. கவனிங்கள், பண்டிகையின் கடைசி நாளில் அந்த பண்டிகை இயேசு கடைசியா கொண்டாடுறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? குட் ஃப்ரைடே துக்கத்தோடு கொண்டாடிட்டு ஈஸ்டருக்கு என்ன பண்றோம்? பிரியாணி போயிட்டு இருக்கிற சிக்கனை சாப்பிட்டு இயேசு உயிர் தேர்ந்துட்டார். இப்போ வர புதுசா வருது, ஈஸ்டருக்கு ட்ரெஸ் எடுக்கணும். அல்லேலூயா. அது எந்த ஆவி இப்படி பிள்ளைங்களை பண்ணும் ஏவி என்ன வந்து பிள்ளைங்க என்ன கேட்குது, எனக்கு அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நீ எடுத்து கொடு, அப்போ தான் ஈஸ்டருக்கு வருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பண்டிகையில கூட போயிட்டு அங்க போயிட்டு என்ன பண்றாரு? சத்தமிட்டு தாகமா இருக்கிற என்னிடத்தில் வாருங்கள். ஏசாமியோட பெற்றோர் என்ன பண்ணாங்க? பண்டிகையில என்ன பண்ணிட்டாங்க? பண்டிகையில கொண்டாட்டத்தில் யாரை விட்டுட்டாங்க? ஏசாமி விட்டுட்டாங்க. பெற்றோரே விட்டுட்டாங்கன்னா நீங்க கேட்குறீங்க, ஐயா அம்மா அப்பா விட்டுட்டாங்களா, நாங்கள் என்ன பண்றது? அல்ல, எத்தனை நாள் தேடுறாங்க? 3 நாளா தேடுகிறாங்க. அல்லேலூயா. இயேசு கையை விட்ட உடனே எங்க வந்தாரு? பண்டிகையில் எங்க வந்தாரு? வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துடுவீங்களா சர்ச்சுக்கு? இந்த பக்கமே வர மாட்டீங்க. 10:30 மணிக்கு செய்து முன்ன 11 மணி வரைக்கும். அல்லேலூயா. இயேசு பண்டிகையில தாகத்தோடு இருக்கிறார். நீங்கள் 38ஆம் வசனம் வாசிங்க. வேதவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அழுறப்படவில்லை. கவனிங்கள், அவர் ஏன் தாகமா இருக்கிறார் தெரியுமா? ஏன் தாகமா இருக்கிறாரு? என் பிள்ளைகளுக்குள்ள நதி ஓட போகுது. அல்லேலூயா. நான் எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சிட்டேன், நான் மகிமை அடைந்துட்டேன். இப்பொழுது நான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என் பிள்ளைகளுக்குள்ள வருவேன். என் பிள்ளைகள் நதி போல அவர்கள் ஆர்ப்பரிக்க போகிறார்கள். அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் மேல் நான் வந்து அமரப் போகிறேன். என் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்த போகிறேன். சந்தோஷம், தாகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பிசாசு தப்பா புரிஞ்சுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, பிசாசு எப்போதும் தப்பா புரிஞ்சுப்பான், அதனால பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. பாருங்க, இயேசு என்ன சொன்னார்? சங்கீத 90 கர்த்தருடைய வார்த்தை சங்கீத 91ல, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இப்ப பிசாசு மத்தேயு 4ல என்ன கொண்டு போறான்? ஆண்டவரை நீ உப்பரிக்கு மேல கீழே விழும், அப்பொழுது தூதர்கள் கைகளை நீ இஷ்டத்துக்கு தேவையில்லாத இடத்துக்குலாம் போவ, நீ அங்கெல்லாம் விழும்போது ஆண்டவர் உன்னை பிடிப்பாரா? அல்லேலூயா. சத்துருவா உன்னை தள்ளும் போது அவர் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சத்துரு பாருங்க, தற்கொலைக்கு ஆண்டவர் இடம் போக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க இயேசு தாகமா இருக்கணும் சொன்னோனே அங்க இருக்கிற சேவகரை பிசாசு என்ன ஏவி விட்டான்? வாசிங்கள் மார்க் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மார்க் 15:36. ஒருவன் ஓடி கடற்காலானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறங்க வருவானோ பார்ப்போம் என்றான். அல்லேலூயா. கவனிங்கள், அவர் தாகத்தை உலகம் அறியவில்லை. இந்த உலகம் அவர் தாகத்துக்கு என்ன கொடுத்துச்சு? கசப்பு கொடுத்துச்சு. அல்லேலூயா. ஆனா அவருடைய தாகத்துக்கு இனி கர்த்தர் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலிருந்து சமாரியா வரைக்கும் சாட்சிகளா இருக்கு. அவருக்குள்ள இருந்த தாகத்தை உலகம் காடியை குத்துது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தாகமா இருக்கிறேன். எனக்கு ஆண்டவருடைய தாகம் உங்களுக்குள்ள இருக்குதா? ஆண்டவருடைய பாடுகளை நீங்கள் வாசிங்க. லூக்கா 23:44 வாசிங்க. நம்ம முடிச்சலாம். 23:44. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி அந்தகாரமாயிற்று. சூரியன் இருளடைந்தது. சிறைசீலை நடுவில் இரண்டாக கிழிந்தது. கவனிங்கள்,
அவருடைய பாடுகள் முடிவடையும் போது அவர் உண்டாக்கின கதிர்கள், அவருக்கு உண்டாக்கின நட்சத்திரம் சூரியன் வெளிச்சம் கொடுக்காமல் அன்னைக்கு நிறுத்துச்சு. அல்லேலூயா. எங்களுக்கு வெளிச்சம் கொடுத்த அவருக்கு இந்த நிலைமைனா நாங்க வெளிச்சம் கொடுக்க மாட்டோம். இன்னைக்கு இருளில் இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு உனக்கு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார்ல, உன்னை வெளிச்சத்துல கொண்டு வந்திருக்கிறார்ல. அல்லேலூயா. ஏன் நீ அதுக்கு ஆயத்தப்பட மாட்டேற? அந்த சூரியனை சந்திரமும் இன்னைக்கு நாங்க கொடுக்க மாட்டேயா? அல்லேலூயா. ஏன்னா எங்களை பிரகாசிக்க வச்ச எங்க ஆண்டவருக்கு பாடுகள். அல்லேலூயா. ஆனா உன்னை இருளில் இருந்து கொண்டு வந்து பெரிய வெளிச்சத்துல கொண்டு வந்து, அல்லேலூயா அல்லேலூயா, உனக்கு படிப்பு, ஞானம், அறிவு எல்லாத்தையும் கொடுத்து உன்னை வெளிச்சத்துல கொண்டு வந்த இயேசுவை சிலுவையில் அறியலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. நீங்கள் 46 வசனம் வாசிங்க. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அவர் தாகத்தோடு தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர் தாகத்தோடு ஒப்பு கொடுத்தாருங்க. ஆனாங்க ஒரு 100க்கு அதிபதி ரட்சிக்கப்பட்டதை அவர் பார்க்கல. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா அவருடைய தாகம் அங்க நிறைவேறியது. அடுத்த வசனம் வாசிங்க. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் தேவகுமாரனாய் தேவனை மகிமை. உன் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. நீ யாருக்காய் ஜெபிக்கிறியோ, ஒருவேளை நீ கண்கள் மூடினாலும் பார்க்க தாமதித்தாலும் உன் ஜெபம் நிச்சயமாய் நிறைவேறும். அவர் தாகத்தோடு சத்தத்தோடு ஜீவனை விட்டார். அவர் கண் மூடியது, இன்னொருடைய கண் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரு 100க்கு அதிபதி முழங்கால் படிட்டு சொல்றான், நிச்சயமாய் இவர் தேவனுடைய குமாரன். உன் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. உன் தாகம் ஒரு நாள் வீண் போகாது. உனக்குள்ள இருந்த தாகத்தை உன் பிள்ளைகளுக்குள்ளே கொடுப்பார். பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போல உன் தாயாகி உன் பாட்டியாகிய அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறது. நீ எதை வச்சுட்டு போற இந்த உலகத்துல? பொன்னையோ பொருளையோ உலகத்தில் இருக்கிற கல்வியோ இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை வச்சுட்டு போ. அது தேவ வரம். பவுல் சொல்றார், நான் உண்மையில என் கையை வைக்கும் போது இந்த தேவ வரத்தை நீ அனல் முட்டி எழுப்பிவிடு. உன் பிள்ளைங்க உன் பக்கத்துல தான் உட்காரணும். கணவன் மனைவி உன் கூடாரத்தில் இருக்கணும். ஆண்டவர் உனக்குள்ள ஒரு தேவ வார்த்தை வச்சிருக்கிறாரு. உலக வழிபாடுக்கு உன் பிள்ளைய விட்டுறாத. உலக காரியத்தில் உன் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், இந்த தேவ வரத்தை நீ அனல் முட்டி நான் கர்த்தர் மீண்டும் உன் பிள்ளைக்கு சந்ததி கொடுப்பார். நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.